இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் ஒரு புகார் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சிலைகள், சிவாஜி மகாராஜ், மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களுடைய சிலைகள் அகற்றப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன? இது சம்பந்தமாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முழுமையான தகவல்கள் என்ன ராஜா? வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா மற்றும் புதிய எம்பிகளின் பதவியேற்பு விழா என நாடாளுமன்றம் முழுவதும் அதற்கான முழு வீச்சில் தயார் நிலையில் கொண்டு இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சிலைகள் அகற்றப்பட்டு மற்ற இடங்களுக்கு மாற்றப்பட்டு வரும் நிகழ்வுகளும் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பான ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ், மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆகியோர்களின் சிலைகள் பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள முக்கிய இடங்களிலிருந்து அகற்றப்பட்டன, இது மிகவும் கொடுமையானது என பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்களும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அந்த சிலைகள் அங்கன்று அகற்றப்பட்டு இன்னொரு பகுதியில் வைக்கப்பட்டதை தவிர முழுவதும் அகற்றப்பட்டு எடுக்கவில்லை என அதிகாரிகள் தரப்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த பழைய பாராளுமன்றத்தில் அந்த மகாத்மா காந்தி சிலை முன்புதான் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து அந்த காந்தி சிலை முன்புதான் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பெல்லாம் ஆளுங்கட்சிகள் ஏதாவது மசோதாக்கள் தாக்கல் செய்யும் பொழுதும் இல்லை அவர்கள் கொண்டு வரும் ஏதாவது திட்டங்கள் மக்களுக்கு ஏதாவது விரோத போக்கான திட்டங்களாக இருந்தால் இது தொடர்பாக கண்டனத்தை பதிவு செய்வதற்கு அங்க காந்தி சிலை முன்புதான் இந்த போராட்டத்தை மேற்கொள்வார்கள். தற்போது அந்த சிலையானது அகற்றப்பட்டு இன்னொரு பகுதி, நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே இன்னொரு பகுதியில் வைக்கப்பட்டதாக அதிகாரி தரப்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.